ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேவியத்தானை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேவியத்தான் என்பது ஒரு ஆதிகால கடல் பாம்பு அல்லது பயங்கரமான உயிரினம் என்று கூறப்படுகிறது. எபிரேய பைபிள், டால்முட் மற்றும் பிற யூத நூல்களில் பல்வேறு வடிவங்களில் தோன்றப்படுகிறது. இந்த லேவியத்தான் இது பெரும்பாலும் குழப்பம் மற்றும் ஒழுங்கின்மையை குறிக்கிறது என்றும் இது ஒரு சக்தி வாய்ந்த இறையாண்மையை குறிக்க இந்த வார்த்தையை பயன்படுத்திய தாமஸ் ஹோப்லின் படைப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லேவியத்தானுடைய வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை பைபிள் மற்றும் புராண தோற்றம் பற்றியும் இந்த எபிரேய பைபிளில் கூறப்படுகிறது. சங்கீதம், யோபு புத்தகம் மற்றும் ஏசையா புத்தகம் உள்ளிட்ட பல புத்தகங்களில் லேவியத்தன் தோன்றுகிறார். இது பெரும்பாலும் சக்தி வாய்ந்த ஆபத்தான கடல் உயிரினமாக சித்தரிக்கப்படுகிறது. டால்முட்டில் லேவியத்தான் 5வது நாளில் கடவுளாக படைக்கப்பட்ட ஒரு உயிரினமாக விவரிக்கப்படுகிறது. இந்த பைபிளில் படைப்பை அழிப்பதை தடுக்க கடவுள் ஒன்றை மட்டுமே உயிருடன் விட்டுவிடுகிறார் என்றும் லேவியத்தானுடைய தோற்றமானது விவிலியத்திற்கு முந்தைய மத்திய கிழக்கு புராணங்களில் குறிப்பாக கடல் அசுரனை கொண்ட பாலினுடைய உகாரிட்டிக் புராணத்தில் வேரூன்றியதாக கருதப்படுகிறது. லேவியத்தான் பெரும்பாலும் குழப்பம், சீர்குலைவு மற்றும் நிறுவப்பட்ட ஒழுங்கின்மை அச்சுறுத்தக்கூடிய இயற்கையினுடைய சக்திகளின் உருவமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தாமஸ் ஹேப்லியன் லேவியத்தானில் லேவியதன் என்பது 1651ஆம் ஆண்டு தனது படைப்பான லேவியதன் இல் அப்படின்றதுல தாமஸ் ஹாப்ஸ் இந்த வார்த்தையை ஒரு சக்தி வாய்ந்த இறையாண்மை அப்படின்னும் அரசை குறிக்க பயன்படுத்துகிறார் என்றும் ஒழுங்கை பராமரிக்கவும் சமூக சரிவை தடுக்கவும் ஒரு வலுவான முழுமையான ஆட்சியாளர் அவசியம் என்றும் வாதிடுகிறார். ஹோப்லின் லேவியத்தான் அவரது சமூக ஒப்பந்த கோட்பாட்டில் ஒரு முக்கிய அங்கமாகவும் இது தனிநபர்கள் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக ஒரு இறையாண்மைக்கு சில உரிமைகளை தானாக முன்வந்து ஒப்படைக்கக்கூடியதாகவும் கூறுகிறார். இயற்கையினுடைய நிலைமையை அனைவருக்கும் எதிரான அனைவருடைய போர் என்றும் ஹாப்ஸ் பிரபலமாக விவரித்தார். அங்கு வாழ்க்கை தனிமை, ஏழை, மோசமான, மிருகத்தனமான மற்றும் குறுகியதாக இருக்கும் என்றும் அத்தகைய நிலையை தடுக்க ஒரு லேவியதன் போன்ற இறையாண்மையை அவசியம் என்றும் வாதிடுகிறார். சில கிறிஸ்தவ இறையியலாளர்கள் லேவியத்தனை பொறாமை என்ற கொடிய பாவத்தினுடைய அரக்கனுடன் அடையாளம் கண்டனர். ஓஃபைட் வரைபடங்களின்படி லேவியத்தான் என்பது உலகத்தினுடைய இடத்தை உள்ளடக்கியது. லிவியத்தான் ஒரு கடல் பாம்பு, டிராகன், பாம்பு, முதலை அல்லது திமிங்கலம் போன்ற விலங்கு என்றும் விவரிக்கப்படுகிறது. லேவியத்தான் என்பது பயங்கரமான அல்லது மிகப்பெரிய அளவிலான ஒன்றை குறிக்கக்கூடிய உயிரினமாக கருதப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் லேவியதன் என்பது இது ஒரு கடல் பாம்பு பேய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லேவியதன் பெரும்பாலும் குழப்பத்தினுடைய உருவகமாக இருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை முடிந்ததும் சபிக்கப்பட்டவர்களை சாப்பிட அச்சுறுத்துகிறார். இறுதியில் அது அழிக்கப்படுகிறது. கிறிஸ்துவ இறையியலாளர்கள் லேவியத்தனை கொடிய பாவத்தினுடைய பேயுடன் அடையாளம் கண்டுள்ளனர். ஓஃபைட் வரைபடங்களின்படி லேவியத்தன் பொருள் உலகினுடைய இடத்தை உள்ளடக்கியது என்றும் லேவியத்தன் என்ற சொல்லானது பழைய ஏற்பாட்டில் தீமையை குறிக்கக்கூடியதாகவும் கொடூரமான கடல் உயிரினத்தையும் குறிக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.